இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த சிறகடிக்காசை சீரியலில் எப்பா சாமி ப்ளீஸ்ப்பா இந்த சோக சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இழுத்து ஓட்டி விட்டுட்டு அந்த முத்துவையும் மீனாவையும் வந்து திருப்பி சேர்த்து விட்ருங்கப்பா அப்படின்னு நம்மளே வந்து திருப்பி கேட்குற மாதிரி ஆகிடுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா முத்துவும் மீனாவும் இப்போ தான் வந்து ஒரு காமனாக ஒரு புரிதலுக்கு வந்தாங்க, ஒருத்தர் புரிஞ்சுட்டாங்க. இப்போ ஏதோ வந்து மீனா கம்ப்ளீட்டாக அவரை புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு குடிச்சிட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறத பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது. அதுவும் வந்து திடீர்னு கிளம்பி போனாங்க. போகும்பொழுது வந்து அவர் குடிச்சிருந்தாருங்கிறதுனால வந்து இப்படி தான் குடியில் இருந்தீங்களா, ஃபுல் போதையில் அடிச்சிங்களா, என் தம்பி அடிச்சிட்டிங்கல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டிங்கல்ல அப்படின்னு திருப்பி வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி ரோஹிணியோ ஸ்ருதியோ முத்துவை பார்த்து கேட்கலாம். கூடவே இருந்து அவ்வளோ தூரம் தெரிஞ்ச ஒரு மீனா அப்படி கேட்கலாம். அதுவும் ஊரில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நல்லவருங்கிறத பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி கேட்குறாங்கிறதே நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காட்சிகளை பெருசாக யாரும் விரும்புறதில்ல. ஆனால் வந்து இருக்க தான் செய்யும். சீரியல்னாலே வந்து கஷ்டங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. சில சீரியல்கள்லாம் வந்து நல்லவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் கொடுப்பாங்க. இங்கே அட்லீஸ்ட் வந்து மாற்றியாச்சும் நடக்கும். அதில் இப்போ அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய சேஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் முக்கியமான விஷயமா இந்த திவசம்லாம் நடக்கிறதோட இந்த முத்து மீனா கடையில் ஒரு புரிதல் கொண்டதெல்லாம் விஷயம் வெளில தெரியல. விஜயாவுக்கு வந்து சத்யா தான் பணம் திருநாருன்னு தெரியலங்கிறது வேற விஷயம். தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் முத்து மீனாவும் அதை சேர்ந்து இணைஞ்சு வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். மீனாட்ட இந்த சந்திரா கிட்ட சொல்லாமல் இருக்க, சீதாட்ட சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் மீனா கிட்டையாச்சும் இவர் சொல்லிடுறது பெஸ்ட். அதுதான் வந்து சரியும் கூட. அவங்களோட தம்பி இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க சேர்ந்து திருத்தினாதான். என்னதான் இருந்தாலும் மாமா வெளிலேருந்து வந்தவர், அவர் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் அவர் கிடையாது. ஆனால் வந்து அம்மாவும் தங்கச்சி அக்காவும் எல்லாம் சேர்ந்து சொல்லும் பொழுது கேட்டாகணும்ல. அவரை திருத்தணும் சத்யாவை நினச்சாவாச்சு இதை சொல்லிடலாம். அதான் பெஸ்ட்டு. சொல்லாமல் இருக்கிறது தீர்வு கிடையாது. இப்போ திருப்பி போய் ஏதாச்சும் பண்ணுவார் சிட்டி கூட. அப்புறம் நாளைக்கு போலீஸ் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பொழுது இதுக்கு தான் நான் அன்னைக்கு அடிச்சேன்னு சொன்னால் அன்னைக்கே சொல்லிடலாமேங்கிற எண்ணம் தான் வரும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரோஹிணியும் மனோஜும் ஜாலியாக இருக்காங்க. மனோஜுக்கு கடன் கொடுத்தவர் வந்து திருப்பி கேட்குறாரு. மனோஜ் அடுத்த நாளே வேலையை விட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ அவர் வந்து இங்கே வரமாட்டார் அப்படிங்கிற தைரியத்தில். ஆனால் ஆதார் கார்டில் வீட்டு அட்ரஸ் இருக்கும், வீட்டுக்கு எப்படி வருவார். அப்போ ஒரு பிரச்சனைகள் காத்திருக்கு. அதையெல்லாம் விட முக்கியமான விஷயம், ரோஹிணி பார்லரை விற்றுட்டாங்க அப்படிங்கிறது முத்துவுக்கு தெரிஞ்சும் அதில் ஒரு துளியளவு முன்னேற்றமும் இல்லாமல் அந்த கதையை அப்படியே விட்டாங்க. அது நமக்கு உண்மையிலே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இப்போதைக்கு வந்து பர்சனல் லோன்லாம் போட்டு பணத்தை கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. பணத்தை கொடுத்தாங்க அந்த தினேஷ் பிஏ ஓகே. இதுக்கப்புறம் வரும்போது என்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வந்து சிக்க போகிறாங்க. சிட்டிக்கு வட்டி பணம் கொடுக்கணும். சிட்டிக்கு தெரியும் இது வந்து முத்துவோட சொந்தக்காரங்கன்ட்டு. அப்போ அவர் ஏதாவது கேள்விகள் கேட்கும் பொழுதோ இல்லை வந்து அவர் பணத்தை உடனே கொடுத்துருன்னு ஃபோர்ஸ் பண்ணார்னா என்ன செய்வாங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ரௌன் மணின்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு 1.5 வாரம் இருந்தாலும் கூட அந்த 1.5 வாரத்தில் அவருக்கு சரியான ஃபேன் பேஸ் ஆச்சு. எல்லாரும் ப்ரௌன் மணி சூப்பர்ப்பா, மலேசியா மாமா சூப்பர்ப்பா, செமையாக நடிக்கிறாருப்பா, செமையாக இருக்குப்பா, ஃபன்னாக இருக்குப்பா அப்படின்னு எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷனில் பெரிய ட்விஸ்டே இல்லாட்டியும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக போனது காரணம் அவருடைய நடிப்பு, அவர் கொண்ட விஷயங்கள்லாம் தான். இப்போ இந்த சமயத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்க முத்து சந்து பொந்துக்குள்ளே எல்லா இடத்தையும் ஓட்டும் பொழுது வந்து ஒன்று கசாப்பு கடையில் வேற இறங்கும் பொழுதோ இல்லை இவரோட ஆட்டோவில் வந்து அந்த ப்ரௌன் மணி ஏறும் பொழுதோ பார்த்து அவருக்கு உண்மைகள் தெரிய வர்றது அடுத்து ஒரு சீக்கிரமாக நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ தான் வந்து அடுத்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. அடா பாவி, நீ அப்போ மலேசியா இல்லை அப்படின்னா அப்போ இவ எப்படி வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து அவங்க அப்பா மலேசியாவில் இருக்கிறதுனால எல்லாமே பொய்யா அப்படின்னு கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சு. இப்போ எல்லாரும் முத்து வந்து அதுக்குள்ளே ஆட்டோ ஓட்டுறாருன்னு தெரிஞ்சு பிரச்சனையாச்சுங்கிறது தெரிஞ்சு எல்லாம் கரிச்சு கூட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் முத்து இவரை வீட்டுக்கு கூட்டு வந்து இவர் தான் ப்ரௌன் மணி, இவர் தான் மலேசியாவிலேருந்து மாமா வந்து நடித்தார், எல்லாம் இந்த இது கூட்டு வந்தது தான், இது பார்லரையும் வித்துருச்சு, சிட்டிக்கிட்ட கடை வாங்கியிருக்கு, இங்கே இதையும் பண்ணியிருக்கு அப்படிங்கிறலாம் சொன்னால் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து மேஜர் ட்விஸ்ட்டாக மறைச்சிடறோம். எப்படி இருந்தாலும் கிறிஸ்டின் ஒரு பையன் இருக்கான், இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க, அதை மறைச்சிட்டு இப்போ பண விவகாரத்தில் போய் சொன்னாங்கிறதுக்கு இவங்க சமாளிக்க முடியும். என்னன்னா எங்கள் அப்பா என் மேலே அப்பா மேலே நான் கோவமாக இருக்கேன், எங்கள் அப்பாட்ட நான் பேசவே இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் திருப்பி சொன்னதுனால தான் நான் பணம் கேட்கறதுக்கு வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணேன். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டால் உடனே பணத்தை கொடுத்துருவாரு, ஆனால் நான் ஏன் கேட்காம இருக்கேன்னா அப்படின்னு ஒரு வாய் வந்து மூலமாக அந்த ரீல் சுற்றுறதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னாலும் பரவாயில்ல, ரோஹிணி வந்து அட்லீஸ்ட் வந்து திருதுன்னு முடிக்கிற பயந்து நிற்கிற காட்சிகள் வந்தாலே பயங்கரமான ஒரு டிஆர்பியாகவும் பயங்கரமான நமக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரசிக்கிற மாதிரி விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்